ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஈட்டிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பேபிகார்ன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சைனீஸ் அண்ட் செட்டிநாடு ஸ்டைல் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேபிகார்னை ஒரு 20 to 30% வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் பேனில் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் பேபிகார்ன் போட்டிருக்கேன். வாட்டர் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நீங்கள் பேபிகார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், ஒரு 5 minutes தான் மேக்ஸிமம் கொதிக்க விடுறேன். ஏன்னா ஒரு 20 to 30% பாயில் ஆனால் போதும். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வாட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நல்லா ட்ரையாக எடுங்க, வாட்டர் எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரையாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ மாவெல்லாம் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அரிசி மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் அண்டு மைதா மாவு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு வீட்லேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதாக இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. கடையில் வாங்குறதுக்கும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம பச்சை அரிசியை காய வச்சு அரைக்கிறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். அது இன்னும் நல்லாவே கிறிஸ்பினஸ் தரும். ஸோ எல்லாமே பேபிகார்னோட நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் நல்லா கோட் ஆகணும். நெக்ஸ்ட்டு பேபிகார்னில் கொஞ்சம் காரம் பிடிக்கிறதுக்காக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிளகுத்தூள் அண்ட் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக எல்லாத்தோடையும் கூட்டானோன்னா தண்ணி லைட்டாக தெளித்து விட்டிங்கன்னா போதும். தண்ணி ரொம்ப சேர்த்துனீங்க அப்படின்னா ரொம்ப குழக்குழன்னு ஆகிடும். லைட்டாக தெளித்து விட்டுடுங்க. தெளித்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 minutes வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பேபிகார்னை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு கடாயில் ஆயில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஆயில் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பேபிகார்ன் கோட் பண்ணி வச்ச பேபிகார்னை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் இது ஃபுல்லாகவே குக் ஆகிற வரைக்கும் சிம்லேயே வச்சுருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பேபிகார்ன் குக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளேயும் நல்லா குக் ஆகிருக்கணும், வெளியிலையும் நல்லா ரெட்டிஷ் கலரில் வந்திருக்கணும். சிம்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா தான் உள்ளே பேபிகார்ன் நல்லா வேகும். இல்லை அப்படின்னா ரொம்ப இதாக இருக்கும், ராவாக அப்படியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ அதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். கடாயில் ஆயில் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சைனீஸ் அண்ட் செட்டிநாடு ஸ்டைல் மிக்ஸ் பண்ணுறங்காட்டி சைனீஸ்க்கு கண்டிப்பாக நம்ம பூண்டு சேர்க்கணும். ஸோ அதனால் நான் 10 பல் பூண்டு கிட்ட நல்லா பொடி பொடியாக நறுக்கி இங்கே சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இஞ்சியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் இஞ்சியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஆனியனை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்ததுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ ஆனியன் வதங்கிறதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்க விடுங்க. ஸோ உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிடுங்க. எனக்கு கொஞ்சம் ட்ரையாக வேணும், அதனால நான் தண்ணி ஊற்றலை, கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் மட்டும் ஊற்றுறேன். கார்ன்ஃப்ளவரை ஒரு 2 ஸ்பூன் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கிரேவியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியும் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் ட்ரையாக வேணுங்கிறங்காட்டி நான் அப்படியே விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம பொரிச்சு வச்ச பேபிகார்னை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த பூண்டு இஞ்சியோட நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ இப்போ நல்லா 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம பேபிகார்ன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் புலாவ் அண்ட் ஃப்ரைட் ரைஸோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஹெல்த்தி ஈட்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ.